ஹலோ மக்களே, நம்ம பேஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அரசியலை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டால், ரீசெண்ட் டேஸில் அவர் வந்து திமுகவுடன் நாங்கள் நட்பில் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணார். ஏன் திமுகவும் தாவேகாவும் ஒன்றாக இணையக்கூடாது, பிஜேபி எதிர்ப்பு தான் பிரதானம் என்றால் ஏன் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வைக்கிறார். அப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திருமாவளவன் ஏன் இப்படி மாறி மாறி பேசுறாரு அப்படின்னு நீங்க இப்ப பேசுனீங்க அப்படின்னா, யோசிச்சீங்க அப்படின்னா, அங்க தான் நம்ம முட்டாள்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல 75 வருஷமா இருக்கு. ஆனா, ஒரு வாட்டி எலக்ஷன்ல தோத்துச்சுன்னா, அடுத்த வாட்டி எலக்ஷன்ல ஜெயிக்கும். ஆனா, இன்னொரு வாட்டி தோக்கும். ஸோ, ஒரு வாட்டிக்கு மேல கன்டினியூஸா ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைன்னும்போது, 75 வருஷமா எப்படி நிக்குது? எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு உறுதுணையா இருக்கக்கூடியது தமிழர்களாகிய நாம் தான். நம்ம தான் திமுகவை இன்னையும் தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. அதனால தான் இந்த திருட்டு திராவிட கட்சிகள் நம்மள ஈஸியா ஏமாத்தி நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சூறையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கவே இல்ல. நம்ம அப்பா, அம்மா காலகட்டத்திலயும் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு ஜென்ஸி காலகட்டத்திலயும் புரிஞ்சுக்கல. அ அப்புறம் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாலும், அதை புரிய விடாத வேலையெல்லாம் அவங்க செய்றாங்க. திருப்பி நம்ம அதே மோடுக்கு போய்க்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சந்தேகம் வருது. ஸோ, அது என்ன, ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸ போடுங்க. அந்த ஐ பட்டன் இருந்தா தட்டி விடுங்க. மத்தபடி வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அந்த லிங்க், இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோஸ் வர வர பெருசா வாட்சிங்ஸ் வரதில்ல. அது என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. நமக்கு இருக்கிற டயத்துல கிடைக்கிற கன்டென்ட் வச்சு நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பெட்டரா குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க இன்னும் பெட்டரா பார்க்கணும். அதுக்கான மோட்டிவேஷன் நீங்க எனக்கு தரணும். இல்ல, நாங்க வந்து சவுக்கு மாரி ஆளுங்களுக்கு தான் குடுப்போம். "என்னப்பா, என்னம்மா யாழினி" அப்படின்னு சொல்லி பேசி அப்படி வீடியோ போட்டா தான் நீங்க குடுப்பீங்க அப்படின்னா, அதற்கு சக்தி இல்லைங்க. புரியுதுங்களா? அதற்கு இங்க சக்தி இல்ல. அதுக்கான ஆள் இல்ல. இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. தைரியமா பேசுறதுக்கு நானும் கேட்கிறேன். யாராவது வரீங்களா? வரமாட்டேங்கிறீங்க. எல்லாம் அப்படியே மறைமுகமா தான் பேசுறீங்க. சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவங்க 2 பேருமே உறவு வச்சுக்கிறாங்களே, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு அதாவது ரொம்ப ஈஸியா மக்களை வந்து இப்படி கேள்விகள் கேட்டு, இப்படிலாம் பேசி மடை மாத்திரலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் ஏன் பார்க்கணும்? அப்ப அது வந்து நட்பு இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்ப நாங்க வந்து நட்போட தானே இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா மட்டும் எங்கள மட்டும் கேள்வி கேட்கிறீங்களே அப்படின்றாரு. சரி, அவரும் பிஜேபி தானே எதிர்க்கிறாரு. நீ திமுக பிஜேபி தானே எதிர்க்குது. சரி, 2 பேரும் சேர்ந்து பிஜேபி எதிர்த்தா என்ன? அப்படின்ட்டு ஒரு கேள்விய வைக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 கொஸ்டின்ஸ்லயும் ஒரு விஷயத்த முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எண்ட் ஆஃப் தி டே திருமாவளவன் அவர்கள் தாவேகாவையும், திமுகவையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலமா இப்ப செயல்படணும். அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கிறாரு. அதுதான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திமுகவையும், நம்ம இங்கேருந்து அவங்க சேர் மாடல் ஆட்சி. ஏன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சோஃபால உட்காந்துருப்பாங்க. திருமாவளவன் போன்றவர்கள சேர போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அதனால சேர் மாடல் ஆட்சியையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு தூணாக திருமாவர்கள் செயல்படணும்னு நெனச்சிட்டு இருக்காரு. இது ஏன், எதுனால அப்படின்றத வந்து திருமாவளவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா, அந்த பேட்டியிலே அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, "ஆ நீங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க?" ஏன்னா, அவரு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம திருமாவளவர்களுக்கு சில விளக்கம் குடுப்போம். ஏன்னா, அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்னா, விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள போய் பார்க்குறாரு. தீய சக்தின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தார்ன்னா, இது வந்து நட்பு இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது நட்புன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாரி கேள்வி கேட்பவர்களை வந்து அதாவது நார்மல் பெர்சனாவும், உங்களுடைய அரசியல் புரிதல வந்து புரிஞ்சுக்கிறவன் மட்டும் தான் அரசியல் பார்வை உடையவர் அப்படி நீங்க பேசுறீங்க. இங்க 50 வருஷமாக, இல்ல 25 வருஷமா, இல்ல 30 வருஷமா கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து திமுகவோட கூட்டணியாவும், நட்புலயும் இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தான். அப்ப அவர்கள் வந்து பெரியார் கொள்கையை எடுத்து கட்சி நடத்தி வரும்போது, பல பெரியார் கொள்கைகளை பின்பற்றாமல்,
இப்போ தமிழ்நாட்டு மக்களை வதைப்பதும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அளவுக்கு கடனை ஏற்றி வச்சு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அதையெல்லாம் செய்யாமல், அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க? திமுக என்ற கட்சி, தாவேகா என்ற கட்சி ஒன்றிணைந்து பிஜேபியை எதிர்க்கணுமா? ஏன்? இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியை தனியாக எதிர்த்துட்டு தானே இருக்கிறாரு. தலைவர் வந்து தாவேகா வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்க்கிறாங்க. திமுகவும் பிஜேபி எதிர்க்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் விஜயவர்கள் மாதிரி எதிர்க்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புனா கருப்பு கொடை காட்டுறது, இங்கே வரும்போது கருப்பு டேகை ஒட்டிக்கிறது, கோஷம் போடுறது, அங்கேருந்து வர வேண்டிய நிதிகளை வந்து வரவிடாமல் பண்ணுறது, வந்தாலும் அந்த நிதிகளை தூக்கி தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிறது, இப்படி பல வேலைகளை தான் திமுகவும் சரி அதிமுகவும் செஞ்சது ஒழிய நிர்வாக ரீதியாக பிஜேபி கூட எந்த ஒரு தகராறும் வைத்துக்கொள்ளாமல் கொள்கை ரீதியான அந்த விஷயத்தில் உறுதியோடு இருப்போம்னு சொன்ன இவர் சரியான தலைவரா? இல்லை, தன்னுடைய பிரச்சனைன்னு வரும்போது இடி ரைடு வந்துச்சுன்னா தபால்னு போய் மோடி காலில் விழக்கூடிய, அமித்ஷா காலில் விடக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நல்ல தலைவரா? அப்போ இங்கே மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதனால தான் அவர் இன்றைக்கி வந்து சிஎம் உட்கார வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இவர் அங்கே போய் அவரை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு மாண்பு. சரி, என்ன தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, சீமானை கூட தான் பார்த்தாரு. சீமான் என்ன இவரா என்னது சிஎம்மாக இருந்தாரா? இல்லை இல்லை, ஒரு மாண்பில் போய் பார்க்குறாரு. அதை வந்து நீங்கள் நட்புன்னு ஏன் நீங்கள் கேட்கலன்னு சொன்னால், அவர் என்றைக்கு நட்பாக இருந்தார்? என்றைக்கு திமுகவோட இணக்கமாக இருந்தார்? திமுகவோட கூட்டணியில் இருந்தாரா? திமுகவோட உட்காந்து ஏதாவது பேசியிருக்காரா? திமுக போடுற ஆர்டருக்கு வந்து தலையாட்டிட்டு இருந்தார். அது வரைக்கும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அதே போன்ற அரசியலை நீங்களும் செய்திருந்தால் சந்தோஷம். ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அதனால தான் உங்களை வந்து நட்பு ரீதியாக பார்க்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய அந்த ஒரு மீட்டிங்கை யாரும் வந்து தவறாக பேசலை. ஸோ இதை திருமாவளவன் புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலையில உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதுதான் ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. இப்போ திமுக அப்படின்ற கட்சி அழிஞ்சிருமோ அப்படின்ற கவலை இருக்கு, திமுக தோத்தது கவலை இருக்கு, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி அழிஞ்சு மொத்தமாக போச்சோ அப்படின்ற கவலை இருக்கு. இந்த கவலையெல்லாம் ஏன் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவன் நார்மல் பர்சன். ஆனால் இதெல்லாம் கேட்காம ஐயோ இந்த கட்சியெல்லாம் அழிஞ்சிருமேன்னு நினைக்கிறவன் நல்ல அரசியல் புரிதல் உள்ளவன். மக்களை நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. திமுகக்கு அதிமுக அழியக்கூடாது, அதிமுகக்கு திமுக அழியக்கூடாது. இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டிலேருந்து அழியக்கூடாது பிஜேபிக்கு. ஸோ அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுகக்கு அதிமுக அழிச்சா எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. கண்டிப்பாக பிஜேபியோ இல்லை வேறு யாரோ வந்து வந்துடும், காங்கிரஸோ வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா காங்கிரஸும் கூட இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா தனியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. திமுக எதிர்த்து ஏதாவது ஒரு கட்சியை வரணும்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துடக்கூடாது அப்படின்றது திமுகக்கு. அதிமுகவுக்கும் அதே நிலைமை தான். திமுக தவிர்த்து நம்ம யாரும் வந்துடக்கூடாதுன்னு. ஸோ இப்படி ரெண்டு கட்சிகளும் தான் தமிழ்நாட்டுக்கான தலைகள் அப்படின்ற இருந்த அந்த சூழ்நிலையில் தலைவர் உள்ளே இறங்கி இந்த ரெண்டு கட்சியிலையும் துவம்சம் பண்ணிட்டார் அப்படின்றது இவங்க யாருனாலையுமே ஏற்றுக்க முடியல, இன்க்ளூடிங் திருமாவளவன் அவர்களால். இது கட்சியின் விசுவாசமானு கேட்டிங்கன்னா கட்சியின் விசுவாசம்லாம் நான் சொல்ல மாட்டேன். திமுகவுக்கு தனி விசுவாசமாக திருமாவளவன் இருக்கிறார். அது எதன் அடிப்படையில்ன்றது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை தான் தம்பிமார்கள் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு அங்கே இன்னமும் விசுவாசமாக இருக்கீங்க? எதுக்கு இன்னும் நட்பாக இருக்கீங்க? உங்களை சேரில் உட்கார வச்சு பேசின அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இத்தனை வருடங்கமாக நீங்கள் வந்து அங்கே எம்எல்ஏ மட்டும்தான் இருந்திருக்கீங்க. அமைச்சர்களை இடம் கொடுக்காத ஒரு திமுகவுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பரிந்துரைக்க வேண்டும்? ஏன் இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறது நார்மல் பர்சனா. இதே நமக்கு அரசியல் புரிதல் இருந்தால் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அது அரசியல். அது வந்து அவங்க வந்து என்னென்ன டிசைட் பண்ணுறாங்களோ, தலைமை என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் அரசியல் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ இங்கே திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டில் திமுக போன்ற கட்சிகள் நிலைத்து நிற்கிறதுக்கு இப்போ வரைக்கும் உறுதுணையாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அதாவது ஒன்லி நாட் திருமாவளவன் போன்ற பல கட்சிகள், திமுக கூட இணைந்திருந்த பல கட்சிகள், அது வந்து இந்தியன் முஸ்லீம் லீகாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம்,
இந்த மாதிரி கட்சிகள்லாம் என்ன திமுக கூட இணைந்து அவங்க பெரியார் கொள்கையை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்கன்றனால அந்த ஒரே ஒரு கொள்கை கோட்பாடோடு இணைந்து மட்டுமே இருந்துட்டு இருந்தாங்களே ஒழிய திமுக செய்த அநியாயங்களையும் கொள்ளையையும் வந்து தட்டி கேட்க தவறிடுச்சு இந்த கூட்டணிகள், இடதுசாரி கூட்டணிகள். அப்போ இவர்களுக்கு அந்த இடதுசாரி கூட்டணிகளுக்கும் ஏதோ பலன் கிடைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம நிதர்சனமாக பார்க்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே இப்போ நிறுத்தப்படுது, எல்லாமே தடுக்கப்படுது. இன்றைக்கி அமைச்சரவையில் பதவி கிடைத்தாலும் திருமாவளவனுடைய அந்த எம்எல்ஏக்கு அமைச்சரவையில் பதவி கிடைச்சா கூட தூய அரசியலை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லும்போது இங்கே தூய அரசியலை மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும். லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு ஒரு கவர்னன்ஸ். அப்போ இதெல்லாமே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. மக்கள் முன்னாடி தாவேகா அப்படின்ற அந்த செல்வாக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திமுக அப்படின்ற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்குது. இதையும் சுத்தமாக இல்லாமல் போயிட்டால் அடுத்து எதிர்த்து நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்காது. திருமாவளவன் அவர்களுக்கு திரும்பி திமுக கூட போய் சேரணும்னு ஆசை. ஆனால் சேர்ந்தாலும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது நல்லா தெரியும். அப்போ இங்கே அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? திமுகவையும் தாவேகாவையும் ஒன்றாக இணைத்து ஒரு சக்தியாக உருவாக்கிட்டோம்னா நாம் வந்து ஒரு கூட்டணியாக வந்து கும்மி அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறாரு. இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசியல் களத்தில் வந்தப்போ உங்களுக்கு தெரியும், முதல்ல தனியாக நின்று எந்த அளவுக்கு ஜெயிச்சார் அப்படின்னா, அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூட சேர்ந்தார். அப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது திருமாவளவன் அவர்கள். புரியுதுங்களா? மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டார் அந்த டயத்தில். அதை ஏற்றுக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிர்த்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தார். அந்த மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சு, எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இவர்கள் எல்லாருமே ஒரு 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 வலையில் சிக்கின மீன்கள் மாதிரி, அதாவது திமுக அப்படின்ற வலையில் சிக்கல அந்த மீன்கள் மாதிரி, அதுங்களுக்கு மட்டும்தான் அந்த வலைக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வெளியில் வந்துட்டா வெளியில் வரவே முடியாது. அவங்களால வெளியில் வரணும் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் வருவாங்க. அங்கே வந்தாலும் அவங்களால இருக்க முடியாது. இன்றைக்கி தாவேகா கூட வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருந்தாலுமே அவங்களால வந்து ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக அங்கே இருக்க முடியல. அப்போ என்ன அங்கே செய்து கொண்டு இருக்கிறது திமுக அப்படின்னா, இதுதான் காலகாலமாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அவர்களுடைய ஒவ்வொரு கட்சியுடைய தலைகளை அவர்கள் எப்பயுமே தன்னை வசம் வச்சுப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ விடுதலை சிறுத்தை திருமாவாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் லீக் லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், ஒரு சில பேர் இப்போ எதிர்த்து பேசினாலும் சின்ன 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 கட்சிகள், ஜாதி சங்க கட்சிகள், அந்த தலைகள் எல்லாமே திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி திமுக பார்த்துக்கும். அதனால தான் இன்னை வரைக்கும் திமுக தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கு. இல்லைன்னா நீங்கள் நல்லா சொல்லுங்கள், ஒரு தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நான் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படி தமிழனே வந்து சிஎம் ஆக முடியாமல் இருந்தது இத்தனை வருட காலமாக? காமராஜருக்கு அப்புறம் இப்போ விஜய் அவர்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் யாருமே தமிழர் இல்லை. ஆனால் இதே மற்ற ஸ்டேட்டில் செஞ்சிட முடியுமா? இதே மற்ற ஸ்டேட்டில் யாராவது ஒரு சிஎம் அந்த தமிழ்காரர் போய் கேரளாலேயோ கர்நாடகாலேயோ இல்லை ஆந்திராலேயோ ஆயிருக்காங்களா? அப்போ திராவிடம் அப்படின்னாவே இவங்க வந்து இந்த 4 லாங்குவேஜை சேர்த்து வச்சு தான் திராவிடம் பேசுகிறாங்க. ஆனால் திராவிடத்தை மற்ற ஸ்டேட்டில் கொண்டு போய் பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுவாங்க. இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல பேர்களில் தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் தன்னை தமிழர்களாக அடையாளப்படுத்திக்கிட்டு திமுகவில் இருக்கும் தமிழ் பேசுபவர்கள். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மோடில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தமிழர்களாக நாமளும் அவர்கள் கூட போயிட்டு சேர்ந்து கும்மி அடிக்கிறது, அவங்களுடைய சப்போர்ட் பண்ணுறது. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அவர்களை வைக்கக்கூடிய சிறிய சிறிய குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் நோண்டி நம்ம வந்து கேள்வி கேட்கறது. ஆனால் அவர்கள் செய்யும் போது அதை கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பை கூட நமக்கு வழங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மேலே வழக்கு பாயும். ஆனால் இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சரி, என்ன ஒரு விஷயத்தை எடுத்து பதிவு பண்ணாலும் சரி, அதற்கான ஆக்ஷனை அரசாங்கம் எடுக்குது அப்படின்றது தெரிஞ்சாலும் சின்ன சின்ன குறைகளையும் நம்ம வந்து கேள்வி கேட்குற நிலைக்கு நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்குது இந்த திமுக. இது நமக்கு புரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியல. அதனால தான் திருமாவளவன் போன்றவர்கள் இந்த மாதிரி பேச்சை அடிக்கடி மக்கள் மத்தியில் புகுத்துறாரு. அப்போ இதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கேள்வி வரும், திரும்ப சொல்கிற மாதிரி சேர்ந்துட்டு போயிடலாமே, என்னப்பா பிஜேபி தானே எதிர்க்கிறாங்க 2 பேரும். நாளைக்கு வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுச்சுன்னா பிஜேபி வந்துடுமே.
பிஜேபி வந்துருச்சுன்னா அப்போ தமிழ்நாட்டில் தாவேக்கா பிஜேபியா அப்படின்ற ஒரு கேள்வி வருமே. இப்படி பல கேள்விகள் பல பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்ல வராரு, எப்பா தயவு செஞ்சு வந்து இங்கே சேர்ந்துருப்பா, திமுக கூட சேர்ந்துருப்பா, பாவம்பா கட்சி மொத்தமாக அழியுதுப்பா, என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். இது இது வரப்போகிற நாட்களில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆணி வேரை ஆட்டுமா ஆட்டாதா அப்படின்றது நம்ம இனி வரப்போகிற காலங்களில் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆணி வேரையெல்லாம் ஆட்டக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்குன்றதுனால தான் தலைவர் அதற்கான வேலைகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இடைத்தேர்தலையும் இவங்க வந்து பார்க்குறீங்கன்னா தள்ளி வைக்கிறாங்க, தடை வாங்குறாங்க. இப்போ இந்த மாதம் வரைக்கும் செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி தடை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியை நம்ம நம்பி, ஒரு மனிதரை நம்பி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். அவருக்கு 5 வருஷம் நம்ம டைம் கொடுக்கணும். அந்த 5 வருஷத்தில் அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு செய்கிறாங்கன்றதை பார்த்துட்டு தான் முடிவு நம்ம எடுக்கணுமே ஒழிய, 2 மாதத்தில் இவர்களை போன்று மாற்றி மாற்றி பேசுபவர்களை மைண்ட் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. I'll take care. Bye bye.